வணக்கம் மக்களே, வெல்கம் டு ரெண்டரேஸ். நான் உங்கள் கோகுல்ராஜ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு மார்க் டெஸ்ட்ல ஸ்கோரை நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், ஸோ எப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த மார்க் டெஸ்டுடைய ஸ்கோரை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா அப்கமிங்ல வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல நம்ம நல்ல ஸ்கோர் பண்றதுக்கு இந்த வீடியோ வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? எஸ். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோல அதாவது நம்மளுடைய வரண்ட ரேஸ்ல ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ 2026ல அடுத்தடுத்து நம்மளுக்கு பேங்க் எக்ஸாம்ஸ் நம்மளுக்கு வரப்போகுது. இந்த பேங்க் எக்ஸாம்ஸை டார்கெட் பண்ற விதமா இந்த பேட்சஸ்லாம் நம்மளுக்கு இருக்க போகுது. ஸோ நீங்களும் இந்த பேட்சஸ்ல ஜாயின் பண்ணி இந்த வருஷமே எக்ஸாம்ஸை கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி பேட்சஸ் பத்தின டீடைல்ஸை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆன்லைன் பேட்சஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நம்பருக்கு. ஆஃப்லைன் பேட்சஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா செகண்ட் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? எஸ். ஆஃப்லைன்ல உங்களுக்கு நியர்பை சென்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு ஸ்க்ரீன்ல இங்க குடுத்துருக்கோம் பாருங்க. ஸோ மொத்தம் ஒரு 28 இடங்கள் நம்மளுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிறது. சென்னையில நம்மளுக்கு டி நகர், தாம்பரம், ஸோ மதுரை, அடுத்து கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருச்சி அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா நம்மளுக்கு வந்து குடுத்துருக்காங்க. மொத்தம் 28 இடங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு. உங்களுக்கு நியர்பை இருக்கக்கூடிய லொகேஷன்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, போய் விசிட் பண்ணி அந்த பிரான்ச்சஸ் பத்தின டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ரைட்? இந்த நம்பருக்கு இல்லைனா கான்டாக்ட் பண்ணி பாருங்க. அவங்க வந்து உங்களுக்கு டீடைல்ஸ் சொல்லுவாங்க. எஸ். சார் இப்ப நம்ம வந்து மார்க் டெஸ்ட் போடுறோம். மார்க் டெஸ்ட்ல ஸ்கோர் வர மாட்டேங்குது. அப்படி ஸ்கோர் வரல அப்படின்னா பயங்கரமா டவுன் ஆகுது. மறுபடியும் மார்க் டெஸ்ட் போடணும்னே தோண மாட்டேங்குது. அது வந்து மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். இது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒரு டெஸ்ட் போடுறோம். அந்த டெஸ்ட்ல மார்க் வரல அப்படின்னா, மார்க் வரல அப்படின்னா டவுன் ஆகும். டவுன் ஆச்சு அப்படின்னா அடுத்து உடனே டெஸ்ட் போடுறதுக்கு மனசு வராது. அப்ப நான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை எப்படி சார் ஹேண்டில் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து சிலபஸ கவர் பண்ணிட்டோமா அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நம்மளுக்கு பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான சிலபஸ் என்ன? அந்த சிலபஸ் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிட்டோமா அப்படின்னு பாருங்க. அடுத்தது இந்த சிலபஸ்ல வெயிட்டேஜ் எதுக்கு? எதனுடைய வெயிட்டேஜ் அதிகம்? இப்போ இப்போ நம்ம குவான்ட்ஸ் எடுத்துக்கலாமே, மேத்ஸ் எடுத்துக்கலாமே. இப்ப மேத்ஸ் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா, மேத்ஸ் உடைய சிலபஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? மேத்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஸ்டின்ல நமக்கு என்னென்ன கேட்பாங்க? சிம்ப்ளிஃபிகேஷன், அப்ராக்ஸிமேஷன் கேட்பாங்க ஒரு டெஸ்ட்ல. நம்பர் சீரிஸ் கேட்பாங்க. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கேட்பாங்க. டேட்டா இன்டர்பிரேஷன் கேட்பாங்க. கேஸ்லெட் கேட்பாங்க. அதை தாண்டி நம்மளுக்கு அரித்மெட்டிக்ல பெர்சன்டேஜ், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், ஆவரேஜ், ஓகே, ஸோ பார்ட்னர்ஷிப்பு, ஏஜஸ், ஓகே, அதை தாண்டி நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க்கு, பைப்ஸ் அண்ட் சிஸ்டம், டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, போட்ஸு, ட்ரெயின்ஸு, அடுத்து மென்சுரேஷன், ப்ராபபிலிட்டி, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து கேட்பாங்க இல்லையா? நம்மளுக்கு சிலபஸ்னு எடுத்துக்கும் போது இது எல்லாமே நம்மளுக்கு சிலபஸ் தான். எக்ஸாம்ஸ்ல நம்மளுக்கு கேட்கக்கூடிய சிலபஸ் வந்து இதெல்லாம் நம்மளுக்கு கேட்கறதுனால வாய்ப்புகள் இருக்கு. பட் இவ்வளோ டாபிக்ஸ் இருந்தாலும் இதுல நம்மளுக்கு அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றது, அதிகமா கேள்விகள் வர்றது எந்த டாபிக் சார் நமக்கு அப்படின்னா, சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன், நம்பர் சீரிஸ், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், டேட்டா இன்டர்பிரேஷன். இந்த 4 டாபிக்ல இருந்து தான் நம்மளுக்கு அதிகமான கேள்விகள் வரப்போகுது. எக்ஸாம் அப்ரோச் பண்ணும்போதும் இதை நம்ம முதல்ல நம்ம பண்றோம், முதல்ல அட்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா தான் அதிகமான கொஸ்டின்ஸை நம்மளால அப்ரோச் பண்ணவும் முடியும். ஒருவேளை கீழே இருக்கக்கூடிய டாபிக்ஸை, அந்த அரித்மெட்டிக் டாபிக்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து கை வைக்கிறோம் அப்படின்னா நம்மளால அதிகமான அட்டெம்ப்ட் கொடுக்க முடியாது. சரிங்களா? இதுதான் நம்மளுக்கு நார்மலா எழுதக்கூடிய அப்ரோச்சே வந்து இதுதான். முதல்ல சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் இருக்கா, அதுதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல தேடி போடணும். அடுத்து நம்பர் சீரிஸ் இருக்கா, நம்பர் சீரிஸை தேடி நம்ம வந்து சால்வ் பண்ணணும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கா, அதை போடணும். இதெல்லாம் முடிச்சுட்டு டிஐ போடணும். இப்போ இந்த பார்ட்ல இந்த டிஐன்றது மட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். டிஐ மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மத்ததெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு ஈஸி தான். ஓரளவுக்கு நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். அந்த டிஐ மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். டிஐ போடாம அரித்மெட்டிக் உள்ள போய் போடலாமா அப்படின்னா, அரித்மெட்டிக் ஒவ்வொரு கேள்விகளும் டிஃபரெண்ட் கேள்விகள் நமக்கு இருக்கும். ஸோ அதனால அரித்மெட்டிக்ல போய் சால்வ் பண்றத விட நம்மளுக்கு வந்து இந்த டிஐல கான்சென்ட்ரேட் பண்றது தான் பெட்டர். ரைட்? டிஐல நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த டாபிக்ல நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 டாபிக் பெர்சன்டேஜையும், ரேஷியோ ப்ரொபோர்ஷனையும் நம்ம முதல்ல வந்து கத்து வச்சிருக்கணும். அப்பதான் டிஐ ஈஸியா அப்ரோச் பண்றது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்ப பெர்சன்டேஜ், ரேஷியோ ப்ரொபோர்ஷனை மட்டும் கத்துக்கிட்டு டிஐ அப்படின்ற டாபிக் உள்ள நம்ம போயிடுறோம். ஓகேங்களா? இத மட்டும் கவர் பண்ணியிருந்தீங்கன்னா போதும், நீங்க ஒரு மார்க் டெஸ்ட்ட நம்ம போடலாம். எதுல? நம்ம வந்து குவாண்ட்ஸ்ல இந்த டாபிக்ஸ மட்டும் நம்ம கத்துருக்கோம் அப்படின்னா, ஒரு மார்க் டெஸ்ட்க்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு மார்க் டெஸ்ட்ட சால்வ் பண்ண போட்டுறலாம். ரைட்டா?
சரி சார். இப்ப மார்க் டெஸ்ட்ல நம்மளுடைய டார்கெட் என்ன? ஒரு டெஸ்ட்ல வந்து நம்ம போடக்கூடிய ஒரு பிரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாமே. ஒரு பிரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ்ல நம்மளுடைய டார்கெட் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம சொன்ன டாபிக்ஸ் தான் டார்கெட் பண்ண போறேன். குவான்ட்ஸ் பொறுத்தவரைக்கும், நம்மளுக்கு வந்து மேத்ஸ் பொறுத்தவரைக்கும் ஒரு 35 கேள்விகள்ல ஒரு 20 கேள்விகளுக்கு மேல போட்டீங்க அப்படின்னா போதும். பிஓ எக்ஸாம்ஸ்னா. அதுவே கிளர்க் எக்ஸாம்ஸ் அப்படின்னா, நம்மளுடைய டார்கெட் என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஒரு 35க்கு 25க்கு மேல நம்ம அட்டெண்ட் பண்றது நம்மளுடைய டார்கெட்டா இருக்கும். ஓகேங்களா? ஒரு பிஓ எக்ஸாம்ஸ் அப்படின்னா 20 கேள்விகள் நம்ம அட்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா போதுமானது. கிளர்க் எக்ஸாமா இருந்தா 25 கேள்விகளுக்கு மேல நம்ம வந்து அவுட் ஆஃப் 35ல நம்ம அட்டெண்ட் பண்ணணும். இதான் நம்மளுடைய டார்கெட்டா நமக்கு இது வச்சுக்கணும். சரிங்களா? சரி. இப்ப நம்ம என்னென்ன டாபிக் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? ரைட். இப்ப குவான்ட்ஸ்க்கு சொன்னீங்க. ரீசனிங்ல நமக்கு என்ன சார் முக்கியம் அப்படின்னா, ரீசனிங்ல எல்லா டாபிக்குமே ஓரளவுக்கு முக்கியம் தான். பட் மேஜரா பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பசில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல இருந்தே மொத்தமா இருக்கக்கூடியதுல மோர் தென் 50% ஆஃப் சம்ஸ் இந்த பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல கேட்டுருவாங்க. அடுத்து சிலாஜிசம், இன்இக்வாலிட்டி, அதை எம்ஓடின்னு சொல்லுவோம். இன்இக்வாலிட்டி, கோடிங் டிகோடிங், டைரக்ஷன், பிளட் ரிலேஷன், ரேங்கிங்கு, இந்த பாட்டெல்லாம் நமக்கு முக்கியம். இதுக்கு அடுத்து சரிங்களா? ரைட். ரிமைனிங் இருக்கக்கூடியதுல இதெல்லாம் மிஸ்லனேஷன் ஒரு 5 மார்க் நம்மளுக்கு கேட்பாங்க. ஸோ அப்போ மேக்ஸிமம் ஒரு 50%க்கு மேல இருக்கக்கூடிய வெயிட்டேஜ் நம்மளுக்கு இந்த பசில் சீட்டிங் என்மெண்ட்ல தான் வரப்போகுது. சரிங்களா? அப்போ இதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம், பசில் அண்ட் சீட்டிங் என்மெண்ட்டை கான்சென்ட்ரேட் பண்றோம் அப்படின்னாவே நம்மளுடைய ஸ்கோரை வந்து நம்மளுக்கு அதிகப்படுத்த முடியும். சரிங்களா? இப்போ நீங்க ஈஸியா சொல்லிடுறீங்க சார், அது இம்ப்ரூவ் பண்றதா எனக்கு தெரியல, அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட், நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படின்னா, நீங்க ஒரு மேக்ஸ் பார்ட் குவான்ஸ் பார்ட்டை ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாராலையுமே கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் போட முடியும். யார் வேணா போடலாம். சரிங்களா? பிடிஎஃப் கொடுத்து சால்வ் பண்ணா உட்கார வச்சு நம்மளே என்ன பண்ணலாம், புதுசா பார்க்குறவங்களும் என்னடா இதெல்லாம் ஒரு கேள்வியாடா, இதை போட முடியாதா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தோணும். ஓகேங்களா? அதை போடுறது பிரச்சனை இல்லை, எவ்வளோ டைமிங்குள்ள போடுறோம் அப்படின்றது அங்கே பிரச்சனை. ஒரு சிம்பிளிஃபிகேஷன், ஒரு அப்ராக்சிமேஷன், ஒரு சம் இருக்கு அப்படின்னா அந்த சம்முக்கு நம்ம லெஸ் தென் 30 செகண்ட்ஸ் எடுத்துக்கணும். ஏதாவது 1, 2 சம் கொஞ்சம் கால்குலேஷனா இருக்கும். அந்த கேள்விகளுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு 40 செகண்ட் 50 செகண்ட் எடுத்துக்கலாம். பட் மேக்ஸிமம் வரக்கூடிய சம்ஸை நம்ம என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு மைண்ட்ல போடணும். ஒரு 30 செகண்ட்ஸை விட கம்மியா போடணும். இப்போ நம்மளுடைய டார்கெட்டே என்ன அப்படின்னா 10 கேள்வி ஒரு சிம்பிளிஃபிகேஷன் ஆர் அப்ராக்சிமேஷன் வருது அப்படின்னா இந்த 10 கேள்வியை நம்ம முடிஞ்ச அளவுக்கு 4 to 5 மினிட்ஸ்க்குள்ள நம்ம சால்வ் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய டார்கெட் டைமிங். 4 நிமிஷம் டு 5 நிமிஷத்துக்குள்ள இந்த 10 கேள்விகளை போடணும். பட் பெரும்பாலானோர் என்ன பண்றாங்க அப்படின்னா, முதல்ல சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த 10 கேள்வியை போடுறதுக்கு 15 நிமிஷம் எடுத்துப்பாங்க. 10 கேள்வியை 15 நிமிஷத்துல போடுவோம். இதுலயும் 1, 2 தப்பா இருக்கும். அப்ப அங்கேயே முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அங்கேயே நம்ம என்ன ஆயிட்டோம், லேக் ஆயிட்டோம். அப்ப முதல்ல நம்ம என்ன பண்ணோம், இதுலயே நம்ம வீக்கரா இருக்கும். அப்ப இந்த சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம என்ன சார் பண்ணணும், கால்குலேஷன் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணணும். கால்குலேஷன் பார்ட்டை ஸ்ட்ராங் பண்ணணும். சரிங்களா? வேதிக் மேக்ஸ் பார்க்கணும். வேதிக் மேக்ஸ் பார்க்குறேன். வேதிக் மேக்ஸ் பார்த்து கால்குலேஷன் ட்ரிக்ஸை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறேன். செல்ஃப் ப்ராக்டிஸ். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், மேத் ட்ரிக்னு ஒரு ஆப் இருக்கும். இந்த கால்குலேஷன் சின்ன சின்ன பார்ட்லாம் ரொம்ப வீக்கராக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 45 + 27 என்னன்னா தெரியாது. சரிங்களா? அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா 45 + 27 கூட்டுங்க 7 + 5 12 இப்படி போடுவான். அப்படி மைண்ட்ல போட தெரியாம இந்த மாதிரி எழுதி எழுதி போடும்போது நம்மளுக்கு வந்து கால்குலேஷன் பென்னோட யூசேஜ் அதிகப்படுத்தும் போது நம்மளுக்கு டைம் ரொம்ப அதிகமாகும். அப்ப பென்னோட யூசேஜ் ரொம்ப குறைக்கும். அப்ப குறைச்சோம்னா மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா மார்க் வந்து பூஸ்ட் அப் ஆகும். நீங்க மைண்ட்ல யோசிக்கணும். 45 + 27 முதல்ல 7 ஆட் பண்ணு 52, அப்ப 20 ஆட் பண்ணு 72 அப்படின்றத மைண்ட்ல நீங்க என்ன பண்ணணும், திங்க் பண்ணணும். மைண்ட்ல திங்க் பண்ண நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த கால்குலேஷன் பார்ட் நம்ம ஸ்பீட் வந்து நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இல்ல நம்ம பென் எடுத்து எடுத்து சால்வ் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா கால்குலேஷன் பார்ட் நம்மளுக்கு ஸ்பீட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாது. ஸோ டெஃபினட்டா நம்மளுக்கு இந்த 10 சிம்பிளிஃபிகேஷன் போறதுக்கு 15 நிமிஷம் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இந்த சிம்பிளிஃபிகேஷன் நம்பர்ஸ், அந்த சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் தான். சரி, ஓகே. 2வது நம்பர் சீரிஸ் சார். இப்ப இந்த நம்பர் சீரிஸ் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படின்னா, நம்பர் சீரிஸ் பேட்டர்ன் நம்மளுக்கு இருக்கும். ஒரு ஃபெமிலியர் பேட்டர்ன் ஒரு 10 பேட்டர்ன் இருக்கும். அந்த 10 பேட்டர்னா திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ ஒண்ணு டிஃபரன்ஸ் எடுக்கிற மாரி இருக்கும். டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் எடுக்கிற மாரி இருக்கும். மல்டிப்ளிகேஷன்ல வரலாம் அல்லது டிவிஷன்ல வரலாம். இந்த மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்ல இன்கிரீசிங் ஆர்டர், டிக்ரீசிங் ஆர்டர் வரும். நம்ம பார்க்கும்போதே தெரியும். ஓகே, இது மல்டிப்ளிகேஷன் இருக்கு, இது டிவிஷன்ல இருக்கு அப்படின்னு பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும். அது எப்போ சார் தெரிய வரும் அப்படின்னா, நெறைய சம்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டே வரோம். நெறைய நம்பர் ஆஃப் சம்ஸ் நம்ம டெய்லி வந்து இந்த நம்பர் சீரிஸ் பொறுத்தவரைக்கும் அதே மாரி இந்த சிம்பிளிஃபிகேஷன் அதுதான், நம்பர் சீரிஸ் அதுதான்.
எவ்ரிடே நம்ம ஒரு 25 சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் 25 நம்பர் சீரிஸ் வந்து ஒரு பிகினரா இருக்கும் பொழுது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வரும். அப்படி வரும்பொழுது நம்மளுக்கு ஒரு அட்லீஸ்ட் நம்ம ஒரு 15 டேஸ் 20 டேஸ்ல அந்த டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஓகே நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பீட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. ஓகேங்களா? வரான் வரான் நம்மளுக்கு வந்து வேலைக்கு வரான். ஸோ நம்மளுக்கு தெரியுது அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு என்ன ஆகும்? ஒரு 15 டேஸ் 20 டேஸ் நம்மளுக்கு தேவைப்படும். இந்த டைமிங் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா குறையும். 10 கொஸ்டின 15 நிமிஷத்துல போட்ட அந்த டைமிங் போக 10 கொஸ்டின 12 நிமிஷத்துல போடுவீங்க அடுத்து. ஒரு ஆஃப்டர் 10 டேஸ்க்கு அப்புறம். அடுத்து அதே 10 கொஸ்டின ஒரு 8 நிமிஷத்துல போடுவீங்க. ஆஃப்டர் அனதர் 10 டேஸ்க்கு அப்புறம். ஸோ அனதர் ஒரு 10 டேஸ் ஒரு 30 டேஸ் நம்ம ரெகுலரா பிராக்டிஸ் பண்றோம் அப்படின்னாவே, இந்த 10 மினிட்ஸ அப்படியே ஒரு 6 மினிட்ஸ் 7 மினிட்ஸ் குறைச்சிடலாம். அதுக்கு மேல டெய்லி நம்ம பிராக்டிஸ் பண்ணா அந்த டைமிங் வந்து நம்ம நல்லா வெல் வெஸ்ட் ஆகும்போது அந்த டைமிங் வந்து உள்ள கொண்டு வந்துரலாம். ஓகே ஸ்பீட வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, இது 2யும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எவ்ரிடே பிராக்டிஸ் பண்ணணும் அட்லீஸ்ட் எ மந்த். ஓகே ஒரு மாசத்துக்கு எவ்ரிடே நம்ம சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் நம்பர் சீரிஸ போடுறோம். ஓகே இப்போ இந்த பார்ட்ட நம்ம இம்ப்ரூவ் பண்ணியாச்சு. இது 2யும் நான் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணிட்டேன். அடுத்தது குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இத கொஞ்சம் வேகமாவே இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நம்பர் சீரிஸ் அளவுக்கு தேவையில்ல. ஒரு 10 நாள் உட்கார்ந்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணிடலாம்? இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். முக்கியமான பார்ட் டிஏ. இந்த டிஏ அவ்வளோ சீக்கிரம் நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, இத நம்ம இம்ப்ரூவ் பண்ண மாரி இந்த டிஏ டக்குனு உடனே இம்ப்ரூவ்மென்ட் பண்ணிட முடியாது. இதுல நெறைய நம்ம கத்துக்கணும் இந்த டிஏல. ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு டாபிக்க நம்ம கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிடணும். ஒரு நம்ம யூடியூப் வீடியோவாவோ அல்லது நம்ம வந்து கிளாஸ் ஆஃப்லைன்ல நம்ம கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியோ, இந்த டிஏ டாபிக் நம்ம என்ன பண்ணணும் முதல்ல கத்துக்கணும். கத்துக்கிட்டு முக்கியமா இதுக்கு தேவையானது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பெர்சன்டேஜ் அண்ட் ரேஷியோ. இந்த 2 டாபிக் உடைய பேசிக்ஸ் தெரிஞ்சுச்சுனா தான் இந்த டிஏ வந்து உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இந்த 2 டாபிக்க நம்ம கத்துக்கிறோம். கத்துக்கிட்டதுக்கு பிறகு எவ்ரிடே நம்ம ஒரு 5 செட் போட்டுட்டே இருக்கணும்பா. இத 3யும் நம்ம ரெடி பண்ணதுக்கு பிறகு நம்ம எவ்ரிடே நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ற வரைக்கும் இந்த டிஏ பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும் திரும்ப திரும்ப. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க போய் மார்க் போடணும். இதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் போய் மார்க் போடணும். இப்ப நம்ம இங்க என்ன ப்ரொசீஜர் பார்த்தோமோ அதே ப்ரொசீஜர் தான் அப்படியே ரீசனிங். முதல்ல சிலாஜிசம், எம்ஓடி ஈஸி, இன்இக்வாலிட்டி ஈஸி நமக்கு. இன்இக்வாலிட்டி நமக்கு டக்குன்னு கத்துக்கலாம். ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு 1 வீக்குள்ள நம்ம அந்த ஸ்பீடிய பிக்கப் பண்ணி கொண்டு வந்துரலாம். ஒரு 4, 5 நாள் நம்ம பிராக்டிஸ் பண்ணா போதும். டக்கு டக்கு டக்குன்னு ஸ்பீடு கொண்டு வந்துரலாம். சிலாஜிசமும் அந்த மாரி தான். கான்செப்ட் மட்டும் நெறைய தப்பாகும். இது ஏன் இந்த கான்செப்ட் இங்க தப்பாகுது? இது ஏன் அங்க வருது? ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு டிஃபரண்ட் கான்செப்ட் மட்டும் நம்மளுக்கு பிரச்சனையாகும். அதையும் ஆனா ஈஸியா கத்துக்கலாம். ப்ராப்பரா நம்ம ஒரு நல்ல ஃபேக்கல்டி சொல்லி தரத நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா போதும். கண்டிப்பா சிலாஜிஸ் வந்து சூப்பரா நம்ம கத்துக்கலாம். பிரச்சனை இல்ல. இது 2மே ஈஸியா முடிச்சிடலாம். ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம் நம்ம முடிச்சாச்சு. ஓகேங்களா? அடுத்து நம்மளுக்கு கோடிங், டிகோடிங் அதே மாரி தான் ரொம்ப சிம்பிள். நம்மளுக்கு இதுல கன்ஃப்யூஸ்லாம் பெருசா ஆகாது. நீங்க 1, 2 கிளாஸ் எடுத்து பார்த்துட்டு நீங்க பாட்டுக்கு செல்ஃப் பிராக்டிஸ் பண்ணீங்கனாவே நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இது 3யும் முடிச்சிட்டேன் சார். டைரக்ஷனும் பார்த்துரலாம். டைரக்ஷன் ரொம்ப சிம்பிள் தான். டைரக்ஷன், ரேங்கிங் இதெல்லாம் நம்ம பார்த்துரலாம் டக்கு டக்குன்னு. முடிச்சிடலாம். இப்போ மெயின் பார்ட் பசில் அண்ட் சீட்டிங் எலிமென்ட்குள்ள வந்துர்றேன். அப்புறமா பசில் அண்ட் சீட்டிங் குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா, இதுதான் மேஜர் பார்ட். ஓகேங்களா? இப்ப இதெல்லாம் நம்ம டக்கு டக்குன்னு கத்துக்க முடியும். எவ்ரிடே நீங்க வந்து 20 கொஸ்டின்ஸ், இது ஒரு 20 கொஸ்டின்ஸ், இது ஒரு 20 கொஸ்டின்ஸ். ரேங்கிங்ல ஒரு 20 கொஸ்டின்ஸ், டைரக்ட்ல ஒரு 20 கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் 3 பார்ட்டா பிரிச்சுக்கோங்க. இது 3ம் டெய்லி வந்து 20, 20, 20 போடுறேன். ஓகேங்களா? இது 3. அடுத்து இது 2 20, 20 போடுறேன். அந்த மாரி போட்டீங்க. இது 5யும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பசில் சீட்டிங் எலிமென்ட்குள்ள வந்துர்றேன். அங்க எப்படி நம்ம டி எடுத்தோமோ, அந்த மாரி எவ்ரிடே நம்ம வந்து 5 செட் பசில் போட்டுட்டே இருக்கணும். ஒரு 1 மந்த்துக்குள்ள இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெடி பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ 1 மந்த் இது ஒரு 10 டேஸ், இது ஒரு 10 டேஸ், அடுத்த 10 டேஸ் இது. அங்க நம்ம பிரிக்கும்போது அதே மாரி 10 டேஸ், டிஏ வந்து அதுக்கப்புறம் கடைசி 10 டேஸ். இத பண்ணதுக்கு பிறகு நம்ம மார்க் போடுறோம். மார்க் போட்டீங்க அப்படின்னா, மார்க்ல ஸ்கோர் நம்மளுக்கு கம்மியா வரும். சரிங்களா? ஏன் அப்படின்னா அந்த டைமர் மேனேஜ் பண்றது தான் அங்க விஷயம். சரிங்களா? ஒரு மார்க் டெஸ்ட்ட போட்டு முடிச்சதுக்கு பிறகு நம்ம கிளியரா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன சார் அப்படின்னா, எதுலாம் நம்மளுக்கு ராங்க ஃபர்ஸ்ட் என்னலாம் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்க. ஓகே. எதுலாம் தப்பு பண்ணியிருக்கேன். அடுத்து எதுலாம் அட்டெண்ட் பண்ணல. அன்அட்டெம்ப்டட். ஓகேங்களா? அன்அட்டெம்ப்டட்ல பார்க்கும்போது, ஒரு சில இது ஈசியரா இருக்கும். ஓகே. அப்ப இதுக்கு பதிலா இத நம்ம அட்டெண்ட் பண்ணியிருந்தோம்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் மார்க் அதிகமா வாங்கியிருக்கலாமே அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அப்ப அதெல்லாம் நோட் பண்ணி வைக்கிறேன். அடுத்த மார்க் டெஸ்ட்ல அத சரி பண்ணணும். முக்கியமான விஷயம், இப்ப கரெக்ட்டா எழுதியிருப்பேன்ல, அதையும் அனலைஸ் பண்ணணும். கரெக்ட்டா எழுதுனத ஏன் சார் அனலைஸ் பண்றீங்க அப்படின்னா, நெறைய பேர் இத பண்ண மாட்டான். ஓகேங்களா? அதான் நம்ம கரெக்ட்டா பண்ணிட்டோம்ல, அப்ப அடுத்து போலாம், அடுத்த மார்க் டெஸ்ட் போலாம்னு நெனச்சுருவாங்க. நம்மளுக்கு மார்க் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த கரெக்ட்டா போட்டதையும் நம்ம செக் பண்ணணும். இந்த கரெக்ட்டா போட்டத எவ்வளோ டைம் எடுத்து போட்டுருக்கன்னு பாருங்க. இப்ப அதிலேயே இந்த மார்க் டெஸ்ட் வெப்சைட்லாம் குடுத்துருவாங்க. நீ எவ்வளோ நேரத்தில போட்டுருக்க?
மத்தவன் எவ்வளவு நேரத்துல போட்டிருக்கான், அப்ப உனக்கும் அவனுக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத குடுத்துருவாங்க. அந்த ஆவரேஜ் டைமை விட நம்ம எடுத்துக்கூடிய டைம் டேக்கன் கம்மியா இருக்கா இல்ல அதிகமா இருக்கா? அந்த ஆவரேஜ் டைம் டேக்கனை விட நம்ம கம்மியா எடுத்திருக்கோம் அப்படின்னா எஸ் ஐ எம் குட், நீங்க வந்து கரெக்டா போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்ல அந்த ஆவரேஜ் டைம் டேக்கனை விட நீங்க அதிகமா எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த செக்ஷன்ல நீ வீக்கரா இருக்குன்னு அர்த்தம். அப்ப எதெல்லாம் நம்ம டைம் அதிகமா எடுத்திருக்கோமோ அந்த அதிகமா எடுத்திருக்கக்கூடிய அந்த டாபிக்க போடு, மறுபடியும் வீடியோ பாரு. அந்த அந்த டாபிக் வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், வீடியோ பாருங்க. யாரா பெட்டரான வீடியோ, நல்ல வீடியோ போட்டிருப்பாங்க அந்த டாபிக்கு. அந்த வீடியோவை பார்க்குறேன். அடுத்து என்ன பண்ணணும், பிடிஎஃப் சால்வ் பண்ணணும். அடுத்து குவிஸ் அட்டெண்ட் பண்றேன். குவிஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்றேன், டெஸ்ட்டுக்குள்ள வந்துடுறேன். மறுபடியும் அடுத்த டெஸ்ட் போடுறேன். இதுதான் கான்செப்ட். அப்ப இது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதுல வீக்கரா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. வீக்கரா இருக்கிறது என்ன பண்ணும், அந்த டாபிக்கை தெரிஞ்சுக்கணும். பிடிஎஃப் சால்வ் பண்ணணும். குவிஸ் போடுறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து டெஸ்ட் போடுறேன். அப்ப நம்மளுக்கு என்ன ஆயிடும், அந்த டாபிக் இன்னும் கொஞ்சம் நம்ம பெட்டரா பண்ணியிருப்போம் அடுத்த டெஸ்ட்ல. இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்லயும் எந்தெந்த டாபிக் நம்ம வந்து வீக்கரா இருக்கமோ, இப்ப நம்ம இந்த டெஸ்ட் அனலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிரும். முதல்ல என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்க. அந்த தப்ப திருத்திக்கணும். 2வது டெஸ்ட் தப்பு பண்ணக்கூடாது. அடுத்து எதெல்லாம் அட்டெண்ட் பண்ணாம விட்டுருக்கீங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்க. அடுத்த டெஸ்ட்ல அத அட்டெண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்தது கரெக்ட். எதெல்லாம் கரெக்ட்டா எழுதியிருக்கோமோ, அதுல எதெல்லாம் டைம் அதிகமா எடுத்திருக்கனோ, அதுக்கு மறுபடியும் நான் வீடியோ பார்க்குறேன். ஸோ இத நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது, நம்மளுக்கு என்ன ஆகும், மார்க் ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ்மென்ட் ஆகும். சரிங்களா? மார்க் டெஸ்ட்ல ஸ்கோர் இம்ப்ரூவ்மென்ட் ஆகும். வெறும் மார்க் டெஸ்ட்ட போட்டிருக்கிறதுல எந்த யூஸும் கிடையாது. மார்க் டெஸ்ட்ட போட்டா கண்டிப்பா அனலைஸ் பண்ணிட்டு அடுத்த மார்க் டெஸ்ட் போடுங்க. அப்பதான் நம்மளுக்கு வந்து ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ்மென்ட் இருக்கும். ரைட்? எஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம உங்களுடைய ஃபிரெண்ட்ஸ்க்கு பிரிப்பரேஷன் பண்ணக்கூடிய ஃபிரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? தேங்க் யூ.